ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஜெயராமன், லக்ஷ்மணன் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். நண்பர்கள் இருவரும் அடுத்தடுத்து வீட்டுக்காரர்கள். இருவரும் நல்ல செல்வந்தர்கள். ஆனால் குணத்தில் மட்டும் இருவரும் நேர்மாறானவர்கள். ஜெயராமன் யாருக்காவது ஒரு சிறு கஷ்டம் என்றாலும் உதவி செய்வதற்கு முன்னால் நிற்பான். ஊரில் உள்ள அனைவரும் அவனை கலியுக கர்ணன் என்று புகழ்வர். லக்ஷ்மணன் அவனுக்கு நேர் எதிராக இருந்தான். அவனை அனைவரும் சுயநலக்காரன் என்று பழித்தனர். ஒரு நாள் ஜெயராமனும் லக்ஷ்மணனும் அடுத்தடுத்த காட்டை விலைக்கு வாங்கினர். ஜெயராமன் தன் காட்டை அழித்து கனிமரங்களை உருவாக்கினான். கிணறு வெட்டி அவற்றிற்கு நீர் பாய்ச்சினான். சில ஆண்டுகளுக்கு பின் அந்த மரங்கள் கனிகளை வாரி வழங்கின. லட்சுமணன் தன் நண்பனைப் போல காட்டை அழிக்காமல் மரங்களை நடாமல் அப்படியே விட்டுவிட்டான். அதனால் அவனுடைய காட்டில் முள் புதர்கள் சேர்ந்து விட்டன. ஜெயராமன் தன்னுடைய பழத்தோட்டத்திற்கு போக வேண்டுமென்றால் லட்சுமணனின் காட்டு வழியாகத்தான் போக வேண்டும். ஒரு நாள் ஜெயராமன் லட்சுமணனின் காட்டு வழியாக போய்க் கொண்டிருந்த போது அவன் காலில் முட்கள் நறுக் நறுக் என்று குத்தி ரத்தம் கொட்டியது. அதன் காரணமாக கோபம் கொண்ட ஜெயராமன் லட்சுமணனை பார்த்து திட்டினான். அதனால் இருவருக்கும் சண்டை உண்டாகி நட்பு முறிந்தது. அதனால் அவர்கள் அன்று முதல் பேசிக் கொள்வதே இல்லை. நாட்கள் சென்றன. ஒரு நாள் ஜெயராமன் தன் தோட்டத்தில் விளைந்த பழங்களை எல்லாம் பறித்து ஊரில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக வழங்கினான். மகிழ்ச்சி கொண்ட ஊர் மக்கள் அனைவரும் அவனை வாழ்த்தினர். இப்படியே ஊரில் உள்ளவர்கள் வாழ்த்த வாழ்த்த ஜெயராமனுக்கு புகழ் போதை தலைக்கேறியது. ஜெயராமன் ஊரையே அழைத்து ஆயிரக்கணக்கில் செலவு செய்தான். மக்களுக்கு தேவையானதை வாரி வாரி இறைத்தான். இதனால் மக்களும் அவன் வீட்டு வாசலில் குவிந்தனர். அந்த சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்த லட்சுமணன் கூட்டத்தினரை நோக்கி, ஊர் மக்களே, நீங்கள் யாருடைய பணத்தில் ஆட்டம் போடுகிறீர்கள் தெரியுமா என்று கேட்டான். எல்லாரும் திருதிருவென விழித்தனர். இது என்னுடைய பணம். ஜெயராமன் தந்தை தன்னுடைய நிலங்களை எல்லாம் தன் தந்தையிடம் விற்று பணம் வாங்கியிருந்தார். ஆனால் நட்பு காரணத்தால் ஜெயராமன் தந்தையின் நிலத்தை சொந்தமாக்கி கொள்ளாமல் விட்டுவிட்டார். என் தந்தை இறந்து போன பிறகு இந்த விஷயம் இதுவரை எனக்கு தெரியவில்லை. இன்றுதான் என் தந்தையின் பழைய பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் ஜெயராமனின் தந்தை என் தந்தைக்கு எழுதி கொடுத்த கிரைய பத்திரத்தை கண்டு எடுத்தேன். அதனால் இன்று முதல் ஜெயராமனுடைய சொத்துக்கெல்லாம் நானே சட்டபூர்வமான சொந்தக்காரன். ஆகையால் இதுவரை அவன் ஊருக்கெல்லாம் வாரி வழங்கியதை போல் இனிமேல் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். எல்லோரும் வீட்டிற்கு போங்கள் என்று சொன்னான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயராமனுக்கு தலை சுற்றியது. மயக்கம் வருவது போல் இருந்தது. குழம்பி போய் கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்தான். லட்சுமணன் பேச்சை கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் வெளியேறி கொண்டிருந்தனர். மக்களை நோக்கி, போகாதீர்கள் போகாதீர்கள் என்று கத்தினான் ஜெயராமன். அதற்கு அவர்கள், போயா போ, இனியும் உன் பேச்சை கேட்பதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இனி நீயும் எங்களைப் போல் ஒரு ஏழைதான் என்று கூறிவிட்டு மாறுங்கள் போகலாம் என்று ஒருவன் கையசைக்க அனைவரும் அவனை தொடர்ந்து சென்றனர். அனைவரும் சென்றவுடன் தன்னந்தனியாக கவலையோடு ஒன்றும் புரியாமல் நின்றிருந்த ஜெயராமனின் தோளில் தட்டிய லட்சுமணன், வா உள்ளே போகலாம் என்றான். ஜெயராமன் எதிலும் விருப்பமின்றி வெறுப்புடன் அவனுடன் சென்றான். வீட்டிற்குள் நுழைந்ததும் லட்சுமணன் வயிறு வலிக்க சிரித்தான். ஒன்றும் புரியாதவனாய் ஜெயராமன் லட்சுமணனை நோக்கி, அதிர்ந்து விட்டாயா? உன் தந்தை என் தந்தையிடம் நிலங்களை விற்கவும் இல்லை, என் தந்தை வாங்கவும் இல்லை. பிறகு நான் ஏன் பொய் சொன்னேன் என்று பார்க்கிறாயா? நீ இரக்கம் காரணமாக மக்களுக்கு கண்மூடித்தனமாக வாரி இறைத்தாய். உன்னை புகழின் உச்சியில் வைத்து மதுவை விட அதிகமான போதையை உண்டாக்கி உன்னால் லாபம் அடைந்து வந்தனர் ஊர் மக்கள். அவர்களை அடையாளம் காட்டவே இனி உன் சொத்துக்கெல்லாம் நானே சொந்தக்காரன் என்று சொன்னேன். இதை கேட்டு நீ ஒன்றுமில்லாதவன் என்று தெரிந்த ஊர் மக்கள் நீரில்லாத குளத்தை விட்டு காக்கைகள் பறந்து செல்வதைப் போல் உன்னை விட்டு ஓடிவிட்டனர். இந்த நன்றி கெட்டவர்களிடம் இனி நீ எப்படி நடக்க வேண்டும் என்றான் லட்சுமணன். நண்பா, என்னை வஞ்சித்து வாழ்ந்தவர்களை உன்னால் அடையாளம் கண்டு கொண்டேன். புகழ் போதையில் மூழ்க இருந்த என்னை கை கொடுத்து தக்க சமயத்தில் காப்பாற்றி விட்டாய். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை.
என்று தழுக்க கூறினான் ஜெயராமன். என்ன குட்டீஸ், இந்த கதையின் மூலம் ஜெயராமன் என்கிற கதாபாத்திரம் நமக்கு விளக்கி இருப்பது என்னவென்றால், தானம் செய்தாலும் அதை அளவோடு தான் செய்ய வேண்டும் என்பதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.